அவருடைய உறவினரான முருகன் வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்றது. அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற போறதா ஒரு தகவல். பாஜகவை சேர்ந்த ஒரு உறவினர்கிட்ட இருந்து ஊழியர்கிட்ட இருந்து 4 கோடி பிடிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன நேர்மையாளருங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி அமைப்பை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல்ல ஐயா, ஐயா உங்ககிட்ட தான் சொல்றேங்க. காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அந்த வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு கொண்டு வரலன்னா தொடரும். நீங்க ஒரு இடத்துல பிடிச்சிருக்கீங்க, மற்ற இடங்கள்ல காசு கொடுக்கப்படலையா, மற்ற இடங்கள்ல காசு வைக்கப்படலையா, எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அது ஒரு இடத்துல வெளியில வந்துடும். இந்த முறை ஒழிக்கப்பட்டு நல்ல ஜனநாயகம் மலரணும்னா காசு கொடுக்கிற வேட்பாளர்கள் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை என்கிற ஒரு கடும் சட்டம் வந்தாதான் இந்த கொடுமுறை ஒழியும். இல்லைன்னா இது ஒண்ணு இல்லை. இப்ப 4 கோடி பிடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதானா? காசு வேற இடத்துல இல்லையா? காசு கொடுப்பாங்களா இல்லையா? தேர்தல் கொடுப்பாங்க. இப்ப காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல என் தம்பி அண்ணாமலை, அவர்கிட்ட கேளுங்க. இல்லைங்க இப்படி பிடிபட்டிருக்கேன்னு கேளுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. அதனால நீங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் போராடி பெற்ற இந்த சுதந்திரமும் இந்த ஜனநாயகமும் எவ்வளவு கொடுமையான பணநாயகமா மாறி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இதை ஒழித்து தூய ஜனநாயகம் மலர செய்யணும்னா நீங்க வாக்குக்கு காசு கொடுக்குற முறையை அதுதான் நாங்க அதுக்காக தான் பாடுபடுறோம். அதுக்காக தான் இந்த கட்சிகளோடு சேராம தனிச்சு நிக்கிறது காரணமும் இதுதான். சரி, இப்போ தடை பண்ணணும் 10 ஆண்டு தடை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இங்க இருக்கிற சிட்டிங் எம்பி கடந்த முறை தேர்தலில் 14 கோடி பறிமுதல் பண்ணாங்க. ஆனால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த முறை தான் தவறுன்னு அண்ணன் சொல்றேன். நீங்க என்னன்னா, நீங்க இப்ப இவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இடைநிறுத்தம்லாம் செஞ்சிருக்காங்க. ஆர்கே நகர், தஞ்சாவூர்ல. அவங்க சொல்றது தேர்தலை நீங்க சொல்றதை பாருங்க எவ்வளவு வேடிக்கைன்னா, அதிகப்படியா காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா சரியா இருந்தா அதை ஏத்துக்கிறீங்களா? காசு கொடுக்க கூடாதுன்றீங்க, வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம்னு சொல்றீங்க, பதாக வைக்கிறீங்க, ஓராண்டு சிறைங்கிறீங்க. ஆனால் அதிகப்படியாக கொடுத்துட்டாங்க, அதனால இடைநிறுத்தம் செய்றீங்க. இடைநிறுத்தம் செஞ்சு திருப்பி தேர்தல் அறிவிக்கும் போது யார் அதிகப்படியா காசு கொடுத்தாருன்னு சொல்றீங்களோ அவரே தான் போட்டியிடாரு, அவரே தான் வெல்றாரு. அப்ப இந்த முறையை ஒழிக்க ஒரே வழிதான் இருக்கு. 10 ஆண்டு நீங்க தேர்தலை நிக்க தடை, 2 தேர்தலுக்கு நிக்க முடியாதுன்னு ஒரு தடவை அறிவிச்சு பாருங்க. கட்சி ரத்து பண்ண வேண்டியது. கட்சியில நேர்மையான இருக்கலாம். இப்ப திமுக காசு கொடுக்காத வென்ற பிடிஆர் தியாகராஜ் இருக்காரு. காங்கிரஸ்ல காசு கொடுக்காம வென்ற எங்க மாமா திருநாவுக்கரசு இருக்காரு. திருச்சியில போனவரை வென்றாருல, 1 ரூபா காசு கொடுக்கல. மதுரையில நின்னார்ல ஒரு பிடிஆர் தியாகராஜ், 1 ரூபா காசு கொடுக்கல. அப்ப அவரையும் சேர்த்து பழி வாங்குறதா என்ன? அங்கேயும் நேர்மையான இருக்கான்ல. அதனால யாரு கொடுத்தாரோ அவர் மேல நிக்க தடைனா அது பரவாது, அந்த கொடிய நோய் பரவாது. அதுதானே நீங்க இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாமா அண்ணன்ட்ட? தேர்தல் பத்திரத்துல அதிகமா 6200 கோடிக்கு மேல பணம் வாங்கினது இந்தியாவிலே அதிகமா பணம் வாங்கின கட்சி இது. எங்கெங்க அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்தந்த முதலாளிகிட்ட வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன நீங்க ஊழலை ஒழிக்கிறீங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறீங்க? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஒரு நிறுவனத்திலையும் காசு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்ன பேச்சு? சரி, அதை விடுவோம். மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சியை கலைச்சிட்டு அஜித் பவரை தூக்கிட்டு வந்து வச்சிங்கல்ல. அப்போ ஒரு எம்எல்ஏக்கு 130 கோடி கொடுத்தீங்களா இல்லையா? 42 எம்எல்ஏ. அது என்ன ஊழல் இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா தம்பி? அப்புறம் பேசக்கூடாது, பேசாதீங்க. நீங்க ரபேல் போர் விமானம் வாங்கினதுல, பிரான்ஸ்ல வாங்கினதுல ஊழல் இருக்கா இல்லையா? வழக்கு போகும்போது அந்த கோப்புகளை கொண்டாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது அந்த ஃபைல் எல்லாம் காணாம போச்சுன்னு இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் இருந்தே இந்த கோப்புகள் காணாம போச்சுன்னு பதில் மனு தாக்கல் பண்ண கட்சி தான் பாரதிய ஜனதா. ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத ராணுவ அமைச்சகம் நாட்டை பாதுகாக்கணும் நீங்க நம்பணும். அது மட்டுமா ஃபண்டு? தம்பி, இந்தியாவின் சிறந்த பெரிய பணக்காரர்கள் யார் உலகத்துல? அதானி, அம்பானி. 2 பேரும் மோடி வலது கையும் இடது கையும். அப்புறம் நீங்க ஃபண்டை பத்தி கேட்டீங்க. இதுல இதை நீங்க பெருமகன் வருவார்லப்பா ஐயா, நீ தானே கேஷ்லெஸ் எக்கனாமி. நீங்க டிஜிட்டல் சிரிக்காதீங்க, சிம்பிள்லெஸ் கேஷ்லெஸ் எக்கனாமி. நீங்க செல்போன் டிரான்சாக்ஷன், நீங்க பணமில்லா பரிவர்த்தனை. நீங்க அது எங்களுக்கு தானா உங்களுக்கு இல்லையா? பணமா போயிட்டு இருக்கேன்னு கேளுங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் செல்போன் டிரான்சாக்ஷன். நாங்கள் பணமில்லா பரிவர்த்தனைன்னு. இப்போ இவ்வளவு பணம் பிடிக்கப்படுது, இவ்வளவு அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும்னா எதுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடு? அம்மா நாகரத்னம்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, இந்த கருப்பண ஒழிப்புல ஒன்றும் கருப்பண ஒழியில எல்லாம் வெள்ளப்பணமா மாறினத தவிர வேற எதுவும் நடக்கலைன்ற.
தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் கேஷ்லெஸ் இது டிரான்சாக்ஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அரசியல் பதிலுக்கு இன்ஸ்டாவிலையும் பேஸ்புக்லையும் இருக்குது, காலம் மாறிட்டு வருது, அதுதான் இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய தளமாகவும் அரசியலை தீர்மானிக்கிற தளமாகவும் இன்ஸ்டா பேசியிருக்காரு. ஒருவேளை டிக்டாக் மாதிரி அதுக்கும் தடை வர வாய்ப்பு இருக்கு தம்பி. நீங்க ஏதாவது பேசி விட்டுறாரு. என்னோட சுட்டு கணக்கு என்னதை என் தம்பி எழுதுல என் தங்கச்சி இதெல்லாம் தடை பண்ணாங்க. ஏன்னா அதுல நாங்கள் செய்திகளை அரசு செய்யற தவறை எழுத்து சுட்டறிக்கை போடுறோம்ல, அதனால நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அதையும் தடை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுலயாவது கொஞ்சம் தகவல் பரிமாறிக்கிட்டு இருக்கோம், தயவு செய்து விட்டுருக்கு. வாட்ஸ்அப்ல 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாது பத்தியில. எதுக்கு? அது செய்தி தவறா போடலாம். எந்த செய்தி தவறு? நீங்க பண்ற அக்கிரமத்தை நாங்க மக்களுக்கு 4 பேருக்கு சொல்லுவோம், அதை தடை பண்ணாங்க. அது மாதிரி நாளைக்கு இமெயில் இன்ஸ்டாகிராம்லாம் தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அவங்க அதாவது அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை குறிப்பா பெண்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்களை அவமதிக்கிற வகையில் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஓசி பஸ், இன்னொரு பக்கம் பேரண்ட். நம்மளும் அதாவது கேட்குறோம், உங்களை யார் கேட்டதுன்னு கேட்குறோம். யாராவது ஒரு தாய்மார் எனக்கு இலவச பஸ் கொடு அப்படின்னு கேட்டோமா? பஸ்ஸை தரமாக கொடு. நீங்கள் காட்டவா? நான் கடலூரில் தான் முன்னாடி இருக்க கண்ணாடி கலண்டு விழுந்துரும்னு தம்பி, சாரக்கயிறை போட்டு கட்டி பக்கத்து டோரெலாம் விழுந்துரும், கதவெல்லாம் விழுந்துரும்னு சாரக்கயிறை போட்டு கட்டி ஓடுற பேருந்து காட்டவா? பேருந்துக்குள்ளே கொடையை பிடிச்சிட்டு மழை காலத்தில் பயணிச்சு போகிறத காட்டவா? உங்களுக்கு பஸ்ஸை தரமாக கொடு. 100 ரூபாய்க்கு வாங்குறியா டிக்கெட்டு, ஒரு 75 ரூபா 50 ரூபா அப்படி குறைச்சி கொடு மக்களுக்கு, எளிய மக்களுக்கு. அதை செய்ய போதும். நீ இலவசங்கிற பேரில் எங்களையே எங்கள் மானத்துக்கு எடுக்கிறான்னு. நீ இந்த காசு வச்சு தான் லிப்ஸ்டிக் போடுறோம், பவுடர் போடுறோம், இதை வச்சு தான் கண்மை போடுறோம்னா இதுதான் பெண்ணிய உரிமை, கலைஞரின் உரிமை தொகை. இதுதான். இது எவ்வளவு அவமானமா இருக்கு பாருங்க. அதுல நீங்க காசு கொடுத்தீங்க, தகுதியான பெண்ணா? எங்க அக்கா தங்கச்சி என் அம்மா அத்தாவுக்கு தகுதி பார்க்க நீ யாருன்னு கேள்வி கேட்டா பதிலுங்க. எங்க அம்மா தகுதியை நீ யாரு சோதிக்கிறது? என்ன உனக்கு தகுதி என்ன இருக்கு? காசு ஏது? எங்க ஆத்தால பெண் காசு, என் காசு, என் வரி காசு, பத்தாக்குறைக்கு என் மாமச்சினை அண்ணன் தம்பி குடிச்சு கொடுக்குற காசு. இந்த காசுல 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி என்ன வேண்டியது? என்ன தகுதி இருக்கு? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதியான பெண்கள் எதை வச்சு தகுதியை தீர்மானிக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளவு திமிரான பேச்சு சொல்லுங்க. கதிரானந்தெல்லாம் பேசின பேச்செல்லாம் அவங்க வீட்டில் அவர் துணைவி எங்க அம்மாலாம் கதிரானந்த அம்மாலாம் எங்க அம்மாலாம் அதை சகிக்கிறாங்களா, ஏற்கிறாங்களா? அதுக்கு ஒரு பொது வழியில வருத்தம் அப்படி பேசிருக்கூடாது. வருந்துறேன்னா சொல்ல ஆரம்பிக்கல. கொடுமைதெல்லாம் இப்ப நீங்க எங்க ஐயா துரைமுருகன் நாங்க ரொம்ப மதிக்கிற ஒரு தலைவர். அவர் சொல்றாரு, பாராளுமன்றத்துக்கு போனா இங்கிலீஷ் தெரியணும் இல்லை ஹிந்தி தெரியணும், தமிழ் மட்டும் தெரிஞ்சா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க தான் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னு சொன்னது நீங்க தான். இந்திய உனக்குன்னு இங்க வேலைன்னு சொல்லி போராடி இந்தியை விரட்டி விட்டோம்னு சொன்னது நீங்க தான். ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது நீங்க தான். ஹிந்தி தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியும்னு சொல்றீங்க. நீங்க இந்த மொழியை காப்பீங்க, அதை மீட்பீங்கன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர் அப்படி பேசுறது எப்படி இருக்குது? இந்திய நாடாளுமன்ற ஆட்சி மொழியாக தமிழ் வரணும். 22 மாநில மொழிகள், எல்லா மொழியும் ஆட்சி மொழியெல்லாம் என்ன பாராளுமன்ற கட்டளை இருந்து கொடுத்துருமா? சின்ன நாடு சிங்கப்பூர், நியூசிலாந்துலாம் எத்தனை மொழி இல்லை, இலங்கையில் கூட எத்தனை மொழி ஆட்சி மொழியா இருக்கு. அது பயன்பாட்டில் இருக்கா இல்லையான்னு வேற. அறிவிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட வரியை எடுத்துட்டு போறீங்களா தம்பி? 2 வரி தமிழ்ல எழுதி எனக்கு கடிதம் அனுப்ப முடியாதா? என்னோட வரியை எடுத்துட்டு போக முடியல உன்னால? 2 வரி என் தாய்மொழி எழுதி உனக்கு கடிதம் அனுப்ப முடியாதா தமிழ்நாடு அரசுக்கு? எதுக்கு இந்த இங்கிலீஷ்ல இருக்கு? அதுக்கான முயற்சி எடுக்காம நாங்க அங்கேயே போயிட்டு அவங்க லாங்குவேஜ் கத்துட்டு தான் பேசுவோம். அப்படிதானே இருக்கு. அப்படிதான் நிலைமை உருவாக்கி இருக்கிறீங்க. இந்தி எங்க இல்ல? இந்தி எங்க இல்ல? இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் அது சொல்லியிருக்க திட்டத்துக்கு இந்தியில தானே பேர் வைக்குது. அப்படிதானே வைக்குது. கொடுமையா பாக்குறேன். நீங்க காசு கொடுக்குறவங்கள தேடி இங்க பிடிச்சி இப்போ ஒரு செய்தியை காட்டுறீங்க. மற்றபடி இங்க இப்ப தொடர் வண்டியில காசு கொண்டு போனது யாரோ பிஜேபிக்காரன் சொல்லி கொடுத்தா எடுத்துருக்கான். பிடிச்சிருக்கு அப்படியா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ரம்ஜான் வருதுங்க. ரம்ஜான மதுரை சந்தையில 11 கோடிக்கு ஆடு வித்துருக்குங்க. ஆடை வித்து நம்ம அப்பன் பெரிய பேருங்கல்ல, காசை கொண்டு வருது எப்படின்னு தெரியாம முடிக்கிறான். ஏன்னா நான் இப்போ 50 ஆடு வித்துருக்கீங்க, அந்த காசை கொண்டு வரேன்னு சொன்னா நீ நம்ப மாட்டிய பறிச்சுக்கிட்டு விட்டீங்கன்னா நான் இத்தனை வருஷம் பொழைச்ச பொழப்பு நாசமா போயிரும்ல. அதனால அது எப்படி, அதுக்கு என்ன சான்று வச்சுக்கிறது? ஆடு வித்ததுக்கு நான் என்ன ரசீது வைக்கிறேன்? மளிகை கடைக்கு சரக்கு போட நான் போனேன்னு வச்சுக்கிறீங்களே, அந்த காசை எடுத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா எடுத்துட்டு அப்பாவுக்கு பணம்னு வச்சுங்க, அந்த காசை பறிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இங்கே பண்றது? இந்த முறையை மாற்ற
நன்றி.